கிக்கர் வந்து ஃபுல்லா ஸ்லிப் ஆகி போயிட்டு இருக்கு, ஃபுல்லா ஃப்ரீயா போய்கிட்டு இருக்கு பாருங்க. என்ன கம்ப்ளைண்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப என்ன இருக்கும் இங்கிட்டு வாப்பா. இன்ஜின் ஃப்ரீயா தான் இருக்கு, அந்த கிக்கர் ஸ்லிப் ஆகுது. நீ அடுத்து கிளட்ச் செக் பண்ணி பார்ப்போம். கடிங் எடுத்தாப்பா இருக்கா? இருக்கு வேஸ்ட் வேஸ்ட். காலையில வந்து கூட்டாம வச்சுக்கீங்க. உட்கார பாக்ஸ் எடு. கிளட்ச் பிளேட் போச்சு பாத்து. ஃப்ரீயா போய் சுத்தவே கூடாது, கிரிப்பா இங்கே சேர்த்து பிடிச்சி சுத்தலாம். கிளட்ச் பிளேட் போனனால அந்த கிக்கர் ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. தம்பி கிளட்ச் பிளேட் போயிருக்கு. கிளட்ச் பிளேட் 390 ரூபாய்க்கு 400 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் எனக்கு வரும். 400 ரூபாய்க்குள்ள வரும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம், எவ்வளவு வந்து பாத்துருக்கேன். கொஞ்சம் இல்ல, ஆயில் மாத்த வேண்டியது இருக்கும். ஆமா, அது ஆயில் கிளட்ச் பிளேட் மாத்தினா பழைய பிசர்லாம் அப்படியே உள்ள இருக்காங்க. இப்ப கிளட்ச் பிளேட் டைம் அந்த பிசருக்குள்ள உள்ளதா இருந்தா தெரியுதா, மிளகா அட்டையா தெரியுதா? அது மறுபடியும் போட்டோம்னா என்ன செய்ய, மோடி ஏதாவது தேய்மானம் ஆகிட்டே தான். ரொம்ப நாள் எப்படியாச்சும் ஓடிட்டு இருந்தீங்களான்னு. எங்க மதுரையில சர்வீஸ் போயிட்டு இருந்துட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது? வரக்கூடாதுல்ல. பண்ண வீட்டுல இருந்து மதுரை சர்வீஸ் போறீங்களா? வீட்டுல மெக்கானிக் இல்ல. என்ன கொடுமை சரவணன். பழுத்து இருக்கு தெரியுதா? பிளேட் சில்வர் கலர்ல இருக்கா தெரியுதா? பழுத்து இருக்கு ஒரு மாதிரி, ஹீட் ஆனா ஒரு மாதிரி பழுத்து போயிருக்கு பாத்தீங்களா? அந்த கேஸ் சொல்லுங்க நினைக்கிறேன். கிளட்ச் பிளேட் கறி கிடக்கு. வண்டி ஸ்டண்ட் பண்ணீங்களா? ஸ்டண்ட் இது பண்ணீங்களா? வண்டி தூக்க விட்டீங்களா? வண்டி ரேஸ் ரேஸ் பண்ணீங்களா? கச்சி போச்சு கறி இருப்பா. அப்புறம் அப்படி பண்ணா எது வலுவலுன்னு இருப்பாங்க. வா கிட்ட வா. ஆமா காய் மூஞ்சி காயம்பா, காயம்பா. பிளேட் தெரியுதா? வலுவலுன்னு இருக்கா? இது இந்த பிளேட் தெரியுதா உனக்கு வித்தியாசம்? இந்த பிளேட் தெரியுதா? யாரு வண்டி டிரைவரு? மாட்டி ஏற்றிடும் தம்பி. தம்பி காமி 4-5 மாசமாப்பா வளைஞ்சிட்டு இருக்காரு 160 NS. இங்க மூஞ்சி காமிடா. ஒரு ஆயிரத்துல காவண்டி அக்க போடு. தம்பி வண்டி ஓனர் வாங்க. மைக் மாட்டீங்க. வாடா தம்பி, ஒண்ணும் செய்யாதவா. ஏய் ஒண்ணும் செய்யாதவா. மாட்டுறேன், பயப்படாத. சும்மா தப்பால வேலையெல்லாம் போட மாட்டேன். ஒரிஜினல் பிளேட்டு சரியா? இது 492 400 ரூபா வருது. 392 ரூபா வருது தம்பி. 400 ரூபா வருது. ஆமா, இந்த பிளேட் இது போறதா போட்டுக்கலாம். ஆனா அது தேய்மானம் இது ஆயிருக்கு. மாட்டலாம். அப்ப ஆயில் பழைய ஆயில் சொல்றீங்க, அது அப்ப பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது. கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா. ஆமா இல்ல, ஆயில் பழைய ஆயில் ஒரு ஊத்துறோம், ஆயில் புதுசுதான் ஊத்தணும். கிளட்ச் பிளேட் மாத்தணும்னா புதுசுதான் ஊத்தணும். 2 நாள் வச்சு மாத்திக்கலாமா? 2 நாள் வச்சு மாத்திக்கிறீங்களா? வாக எந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்ல கூடாது. ஆமா, இத மாத்த சொல்லுங்க. வாங்க. இந்த பிளேட் இந்த பிளேட்டும் பாத்து என்ன சார், பிளேட் மாத்த சொல்லுமா? நீ கேட்டியா? இல்ல அவன் மாட்ட சொல்லுவான். சொல்லுவான். அப்ப உங்க கடைக்கு 50 இருந்து மாத்தி திரும்பி போட்டு விட்டுருவான். ஆயிடுச்சுண்டா 150 ரூபா எக்ஸ்ட்ரா. அது மாத்தி விட்டுருவேன். 150 மாத்தி விட்டுருவான். 2 நாள் ஆயில மாத்தி விட்டுருவான். ரைட்.
இப்ப தள்ளி உட்காருப்பா, தம்பிங்க உட்காந்து பாக்கட்டும். ஆயில் ஸ்டாண்ட்ல போட்டு போட்டுக்கிட்டு அவன் வந்து தம்பி இங்க பாருங்க, கிளச் பிளேட் தெரிஞ்சு தெரியுதான் அட்டை, அதுல இருந்து அந்த சாகசம் பண்ணல அதோட பலம் காமிக்கணும். பார்த்து காமிச்சிட்டியாவில் அவர் வந்துட்டார்ல, அண்ணன் மச்சான் வந்துட்டார்ல, அங்க மூஞ்சி காமி, அவரும் காமிங்க என்று மச்சான் நல்லா நல்லா தூக்கமா, மைக் எடுத்து போட்டுங்க. 3 மணிக்கு தூங்கி மறுபடியும் 6 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் மைக் போடுங்க. என்னப்பா தம்பி, எவ்வளவு தூரத்துக்கு வண்டியை தூக்க விட்டீங்க? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கிடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கரெக்டா. ஒரு பிளேட், அட்டை பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, இந்த பிளேட்டு தெரியுதாண்ணா? தெரியுதானே? இப்ப தெரியுது. ஸ்டீல் பிளேட்டு, அடுத்து கிளச் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, கிளச் பிளேட்டு. இதுல எது கிளட்ச் பிளேட், ஸ்டீல் பிளேட் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ முன்னாடி வந்துருங்க, நான் கத்துக்கிடுவேன். கத்துக்கலாம், வீடியோ எடுக்கல, எடிட் பண்றது நாட்டால ஒரு தடவை 4 தடவை பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். அந்த பையனை ஜூம் எடுத்துருங்க, இந்த பையனை, இந்த பையன் தான் வண்டிக்கார பையன். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. இந்த பையனை சாகசம் பண்ணது, இந்த வண்டி வேலைக்கு காரணம் இந்த பையன் தான். டிரைவரே இந்த பையன் தானா? நட்ட காணா. சரி, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நம்மளுக்கு வேலை கொடுக்கணும்னு இருந்திருக்காப்புல. இல்ல, நம்ம அப்படி என்ன தம்பி பண்ண அந்த வண்டியை? தம்பிமா ஆள் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு கவலையே ஆமா, நம்ம வீட்டுல சோறு பொங்கியே இருக்கலாம். நல்லா இருப்படா போடா. இல்ல, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, கிளட்ச் பிளேட் போயிருச்சுன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வீடியோ இருந்து பாருங்க, நீங்க தானே எடிட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இருந்து எடுத்தாச்சு. ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன வேணும்? வண்டி செலவாயிடுச்சு வீட்டுல தெரிஞ்சு போகும்டா, அதெல்லாம் சொல்ல முடியே தெரியும், சொல்ல முடியலாமா? எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் போவேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் தம்பி, இதெல்லாம் நான் காமனான வேலை தம்பி. அதாவது சிம்பிளா ஒரே வார்த்தை, முக்காவாசி போயிருந்துச்சு, நான் எடுத்த நேரம் முழுசா போயிருச்சு, அது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அப்படி இல்ல, இப்ப பாரு, ஏப்பா பாக்க அப்படியே டிடிஎஃப் வாசன் மாதிரியா இருக்கியாப்பா. தம்பி இந்த ஆயில் மறுபடியும் ஊத்து சொல்லிட்டாப்ல இன்ஜின். இது என்ன இருக்கு ஊத்த சொல்லிருக்காப்ல? ஆயில் இருக்கு, ஆயில் இருக்குல்ல, ஆயில் இருக்கு, அது ஆயில் மாதிரியா இருக்கு. தம்பி அப்ப அந்த ஓட்டி இருக்க வண்டியை பிடிச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு பையன் பண்றதே கிடையாதுப்பா. உங்களுக்கு இருந்துச்சா உங்க வயசுல? உங்க வயசுல உங்களுக்கு இருந்துச்சா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க, இருந்துட்டாக்க அந்த காலில் வரல இருந்திருக்கும். ஒரே மனுஷன் வந்தா ஒரே மாதிரிதான். என்ன தம்பி, அவர் வயசுல அதே மாதிரி இருந்திருப்பாப்ல, கூடவே இருந்த உங்களுக்கு தெரியாதா எப்படி இருந்த விட்டு? சொல்லுங்க சார். கெட்ட பேர் வாங்கி தந்து வெளியாளுங்க கூடவே இருக்கிறவங்க எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அது தெரிஞ்சனாலதான் நான் சொல்லிட்டு அப்படி அடிக்கிறேன். நம்ம காட்டி பிக்கப் கூட தான் இருக்கு, ரன்னிங் போச்சு பாத்தீங்களா, காட்டி பிக்கப் கூட தான் இருக்கு. மெலிட் ஸ்டார்ட் பண்ணீங்களா? எல்லா வேலையும் பார்த்துட்டு வரீங்களா? அது பண்ண கூடாது. அப்படி அந்த பையனை ஓட்டி பார்க்க சொல்லுவான், போயிட்டு வரட்டும், ரெண்டு போயிட்டு வரட்டும், அவரை எடுத்துருங்க தம்பி, ஓட்டி பாருங்க, அதுல போயிட்டு வாங்க. யார் வழியா ஓட்டுப்பா, இது வெப்ப இருக்கு தம்பி, நல்லா இருக்கா?
தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேலை என்னன்னா சுலபத்திலே மெக்கானிக் இருக்காங்க சரிங்களா. நான் இல்ல மத்த நண்பர்கள் நிறைய மெக்கானிக் இங்கே வந்து பாத்துங்க சரியா. சரி ஓகே தானே, சரி ரைட் ஓகே.